எடுத்துருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திரிஞ்சு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வினிகர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா பாலாகவே இருக்குது, அவ்வளோ நல்லா திரிஞ்சு வரல. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சீஸ் வந்து நல்லா சேர்ந்து வரும். நம்ம வந்து ப்ரெட் மேலே போடுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கூட வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மேஜிக் மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து சீஸ் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம இதை கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்காது. நம்ம வந்து கை பொறுக்கிற சூடில் தான் நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, அந்த தண்ணி எதுவும் வைக்காமல். அந்த தண்ணி எதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ நான் தனியாக வச்சுக்கிறேன். நல்லா அதில் தண்ணி எதுவும் நிற்காமல் நல்லா புழிஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நார்மலாக தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருக்கணும், கொதிக்கக்கூடாது, ஆனால் சூடாக இருக்கணும் தண்ணி. நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா துருவுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அதோட வாட்டர் எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன்.